இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா வாழைப்பூ கூட்டு. அதுக்கு ஒரு வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, மஞ்சப்பொடி, கட்டிக்காயம், வழக்கெண்ணெய், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ வந்து வாழைப்பூ அள்ளி அதில் தண்ணி வடிச்சிட்டு பருப்பில் போட்டுக்கலாம். வாழைப்பூ சேர்த்தாச்சு. இப்போ சாம்பார் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். உப்பும் உரப்பும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் அலம்பி ஊற்றிக்கலாம். வாழைப்பூ வேகிறதுக்கு. வாழைப்பூ ரொம்ப மெடிசன் ஃபுட்டு, ஆனால் நறுக்கிறதுக்கு தான் கஷ்டம். வேகிறதுக்கு ரொம்ப ஈஸி. வாழைப்பூ வேகட்டும். ஒரு கொதியில் வந்துடும், சட்டுன்னு வந்துடும். இங்கே சேப்பங்கிழங்கு பெப்பர் ஃப்ரை போயிட்டுருக்கு. நெய்யில் ஜீரகத்தை தாளித்து ஊற்றிக்கலாம். நல்ல நெய்யில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி, ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை தழிக்கை பச்சரிசி சாதம், வாழைப்பூ கூட்டு, பருப்பு வடை, சேப்பக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை, புடலங்காய் கூட்டு. நன்றி.